தமிழ்நாட்டின் பெரும்பாலான பொது வெளிகளில், வீட்டு முற்றங்களில், மரத்தடிகளில் பெண்கள் கூடி நடத்தும் இப்படி ஒரு கூட்டத்தை நாம் அனைவரும் கண்டிருப்போம். ஒரே நிற சீருடை புடவை, கையில் பதிவேடுகள், வரவு செலவுகள், பண பரிவர்த்தனை உரையாடல்கள் என கடந்த அரை நூற்றாண்டு காலமாக மிக சிரத்தையுடன் பொறுப்புடனும் நடைபெறும் இந்த குழு கூட்டங்கள் தான் லட்சோப லட்சம் மகளிரின் வாழ்க்கையில் நம்பிக்கை ஒளியேற்றிய அரியாசனங்கள். பெண்களுக்கு சொத்துரிமை அளித்தவர், ஆனால் சொத்துரிமையை காட்டிலும் ஒரு பெண் அடையும் பொருளாதார சுதந்திரமும் அவள் கையில் பெருகும் பணப்புழக்கமும் தான் அவளது தற்சார்பு வாழ்க்கைக்கு வித்திடும் என சமூக சீர்திருத்த பார்வையுடன் மகளிர் சுய உதவி குழுக்களை துவங்கினார் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள். நாட்டிலேயே மகளிர் சுய உதவி குழுக்களை துவங்கியதில்